வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய், பல்லாரி, தக்காளி பழம், சீரகம்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட குழம்பு மிளகாத்தூள் நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். வெண்டைக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லெண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு தக்காளி பழமும் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் விழுது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது குழம்பு மிளகாத்தூளோடு உள்ளே ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஃபில்ட்ரு பண்ணி வச்சதையும் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி புளிப்பு எல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு முருங்கைக்கீரை, அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா இதுக்கு ரொம்ப